வணக்கம். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கருவாடு தான் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 4-5 நகர கருவாடு எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி அந்த பீசஸை எடுத்து வச்சுக்கலாம். உரிக்க வந்துடும். அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு அந்த பீசஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு சின்ன பேனில் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு சேர்த்துக்கலாம் வாசத்துக்காக. ஒரு வதக்கிட்டு கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு வதக்கு, ரொம்ப செவந்துடக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு 2 கிண்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல கருவாடு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு உடஞ்சிராமல் இருக்கணும். அதனால் இந்த கருவாடு போட்டதுக்கப்புறமா நாம் மெல்ல தான் கிண்டணும். உரப்பு எந்த அளவு தேவையோ தனி மிளகாய் பொடி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தொளிச்சு விடணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு ஓரத்தில் தண்ணி விட்டு சுருள நாம் கிண்டி இறக்கிக்க வேண்டியதுதான். இறக்கும்போது கொஞ்சமாக மேலாக்கில் எண்ணெய் ஊற்றி அந்த உரப்பு கொஞ்சம் தெரியாமல் இருக்கிறதுக்காக அப்படியே பிரட்டி எடுத்துட்டோம்னா அட்டகாசமான சுவையில் கருவாடு பொரியல் தயாராகிடும். சாம்பார் கூட, தயிர் சாதம் கூட இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இந்த சைடிஷ் உண்மையிலே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். திரும்பவும் நாளைக்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.